أشهد أن محمدا رسول الله. ஒரு வசனத்தோடவே முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம், அந்த வசனத்தோடயே முடிச்சுக்கிடலாம்ங்கிற அளவுக்கு அது அவ்வளவு முழுமை பெற்ற ஒரு வசனம். நீங்க நிறைய ஜும்மாக்கள்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய ஜும்மாக்கள்ல ஒரு வசனம் திருப்பி திருப்பி சொல்லப்படும். ஏறத்தாழ 1300 ஆண்டுகளாக இந்த உம்மத்துல எல்லா இடங்கள்லயும் இந்த வசனம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னல்லாஹ அமுருக்கும் பில் அதிலி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கரி வல் பாகி யாதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுறான், உத்தரவு போடுறான், ஆர்டர் போடுறான். பில் அதில், நீதிய நியாயமா நடந்துக்கிறங்க. நீதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம என்ன எடுத்துருவோம் சொன்னா கோர்ட்டோட சம்பந்தப்பட்டதுன்னு எடுத்துருவோம். அது நம்ம மொழியில உள்ளது. நியாயமா நடந்துக்கிறங்க. அதில் இஹ்சான், நீங்க அந்த நியாயத்துல, நீங்க நீதி செய்யறதுல, நியாயம் செய்யறதுல ரொம்ப தாராளமாக நடந்துக்கிறங்க. ஈதாஇல் குர்பா, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் அவர்களுடைய விஷயத்துல கொடுக்கறதுல தாராளமா நடந்துக்கிறதுல தாராளமா நடந்துக்கிறதுங்கள. என்ஹா, அல்லாஹ் தடுக்கிறான். சிலதை உத்தரவு போட்டு செய்ய சொல்றான், சிலதை அவனுடைய ஆர்டர்ல தடுக்கிறான். நீ ஃபஷாய் உள் முன்கரியல் போய் ஃபஷா, தீயதிலிருந்து கெட்டதிலிருந்து விளைக்கிறங்க. முன்கரு, நீங்க மறைவான, நீங்க தனியா இருக்கும்போது உள்ள கெட்ட காரியங்கள்ல இருந்து விளைக்கிறங்க. வெளிப்படையா உள்ள கெட்ட காரியங்கள்ல இருந்து விளைக்கிறங்க. வகையில இருந்து அநீதி செய்வதிலிருந்து, மற்றவங்களுக்கு அநியாயம் பண்றதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டூஸ் 3 அன்டூஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த வசனம் இவ்வளவு காலமா ஜும்மாவுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சுன்னத் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது இல்ல. எப்ப இது வந்தது அப்படின்னு சொன்னா, கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய ஆட்சி காலத்துல 1400 ஆண்டுகள் ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி வருஷம். இப்ப இது 1300 வருடங்களாகத்தான் இருக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய ஆட்சி காலத்துல அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே, ஏண்டா உமர் இப்னு அப்துல் அசீஸ் குலஃபா ராஷிதீன்களுக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு அந்த குலஃபா ராஷிதீன்களுடைய சாயல்ல இருந்த ஒரு ஆட்சியாளர். 2 ஆண்டு காலம் தான். 40 வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்க 40வது வயசுல பொறுப்பெடுத்து இறந்துட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஆட்சியாளர். அவங்க ஆட்சிக்கு வரும்போது உமையாக்களுடைய காலம், தாமஸ்கஸ் தலைமையகமாக கொண்டு நடந்துகிட்டு இருந்த ஆட்சி. அந்த ஆட்சியில தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வர்றாரு. ஹிஜ்ரி 99 100 அந்த மாதிரி இருக்கு. ஹிஜ்ரி 100வது வருஷம் தான் ஆட்சி பொறுப்புக்கே வர்றாரு. அப்படி வரும்போது ஜும்மாக்கள்ல ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த நாட்டில் உள்ள அரசியல் எதிர்பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்கள திட்டுறது ஜும்மாவிலே இருந்திருக்கு. இப்ப சரித்திரங்களை பாடிங்க. ஜும்மாவில எதிர்பார்ட்டிகளை அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மோஸ்ட்லி அப்ப எதிர்த்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்காரங்க பெரும்பாலும் அந்த இதை எதிர்த்தவங்க. அவங்கள சபிக்கிறது, அவங்கள திட்டுறது, இதெல்லாம் அவங்க இருந்திருக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய சிறப்பே அதான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாமே நன்மையா இருக்குன்னு, அது நன்மையா கடைசியில் முடிஞ்சிடும்ங்கிறது தான் அவருடைய அப்ரோச். அதனால வந்தவொடனே என்னண்டா, அரசாணையே பிறப்பிக்கிறாங்க. என்னண்டா, இம்மிடியேட்டா நிப்பாட்டிட்டு இங்க திட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல இவ்வளவு நாளா, அதுக்கு பதிலா இந்த வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் செலக்ட் பண்றது. இந்த வசனத்தை செலக்ட் பண்றாங்க 1300 வருடங்களுக்கு முன்னால். இன்றைக்கு வரைக்கும் பரவலாக எல்லா இடங்கள்லையும் ஜும்மாவில் அவங்க முதலுடைய உரை முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை ஓதும். இன்னல்லாஹ அமுருக்கும் பில் அதிலி வல் இஹ்சான் ஓதுவாங்க. அப்ப இந்த வசனம் இவ்வளவு காலம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பல சம்பவங்கள்ல இந்த வசனத்தை நம்மளால பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, மீனா அந்த காலத்துல எல்லாம் ஹஜ்ஜி செஞ்சாங்கல்ல, மீனாவுக்குலாம் போவாங்க. வழக்கமா போற மாதிரி மீனாவுக்கு போவாங்க, ஹஜ்ஜி செஞ்சாங்க. அப்படி ஹஜ்ஜிக்காண்டி போக வேண்டிய இடத்துல பல குளங்களும் கோத்திரமாகவே வருவாங்க. அவங்க அங்க டென்ட் அடிப்பாங்க, தங்கி இருப்பாங்க, ஒட்டகத்தா இருப்பாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதுதான் அன்றைய அரபுகளுடைய கட்சி. மீனா இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்டு அங்குள்ள முறைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறதோடைய அரபுகள் அதுக்கு முன்னாலே வந்தாங்க. மஸ்ஜிதுல் ஹரமுக்கு வந்தாங்க, தவாப் செஞ்சாங்க. அதுல அவங்க விசிலடிப்பாங்க, நிர்வாணமா தவாப் செய்வாங்க, சீட்டு அடிச்சு. இப்ப இதுதான் அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் ஆயிருந்துச்சு. இப்போ திருவிழாங்கிற பேர்ல நம்ம ஊர்வலம் எல்லாம் நடக்கிற மாதிரி அப்ப இருந்திருக்கு. இதை ஏகையரை வழக்கமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்கள ஒழிய, இது எல்லாம் அவங்கள்ட்ட வேற வேற மாதிரி இருந்தது. அப்ப மீனாவிலையும் கூடுவாங்க. அப்படி கூடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. போய் அங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவாங்க. இப்படி சொல்லையில ஒரு குலத்தினுடைய தலைவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இஸ்லாம் சொல்றீங்களா, இது என்ன?
அதை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல நபிசல்லாஹு இந்த வசனத்தை ஒதுக்கி காமிக்கிறாங்க. இன்னல்லாஹ் அம்ருக்கும் பில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தர் இஸ்லாம்டா என்ன இதையெல்லாம் விட காலித் பின் வலீத் அவங்களுடைய தகப்பனார் வலீத் பின் முகைரா அவர் ஒரு குலகத்தினுடைய தலைவர். காலித் பின் வலீத் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த சஹாபி, ஜெனரல், சக்சஸ்ஃபுல்லான ஜெனரல், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மற்ற இடங்களுக்கெல்லாம் போனதற்கு அடிகோலியவர், வெரி டாக்டிக்கானவர், மிலிட்ரி டாக்டிக்ஸ்ல அந்த மாதிரி உள்ள ஒரு டாக்டிக்ஸ் உள்ள ஆளு, இதுவரைக்கும் இல்லை என்று சொல்றக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு டாக்டிக் ஆளு. காலித் பின் வலீத் அவர்களுடைய தகப்பனார் வலீத் பின் முகைரா இஸ்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல கடைசி வரை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை தான் ஓதி காமிக்கிறாங்க. இன்னல்லாஹ் அம்ருக்கும் பில் வல் இஹ்சான் கடைசி வரைக்கும் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. காட்டின உடனே இதை கேட்ட உடனே இதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு வந்துருச்சு. அப்போ அபூஜஹில் சொல்றான், வலீத் நீ இந்த வசனத்தை கேட்டதுக்கு பிறகு உனக்கு என்னமோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ஒன்னா அந்த ஃப்ரெண்டு எல்லாம் சீரட் குடிச்சு திரிவாங்க பாருங்க, அதுல திடீர்னு ஒருத்தன் விட்டுட்டு போய் நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லணும் சிகரெட்டை விட்டானா வீண்டு சொல்ல திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவான். அது பேரு ஆங்கிலத்தில் சொல்றது பியர்ஸ் பிரஷர். பார்த்தா அதை சக ஆட்களை இந்த மாதிரி யாரு வழிகட்டவன் உனக்கு மாறி இருக்கு நீ என்னமோ பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் இனி காரணம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு சூனியம் அது இது அவருக்கே சூனியம் செய்த மாதிரி சூனியம் அது இதுன்னு மறுக்கிறாரு. இது அல்லாவே சூரா முத்தஸிர்ல 74வது அத்தியாயத்துல இவருக்காகவே அல்லாஹ் பதில் சொல்றான். தர்னி ஹலக்தஹு வஹீதா வமாலம் மம்தூதா வபனூன ஷுஹூதா அப்படின்னு சொல்லி அவனை நான் தான் தனியா படைச்சேங்கிறான்ல. தர்னி ஹலக்தஹு வஹீதா நான் மட்டும்தான் அவனை படைச்சேன், ஒருத்தாளாத்தான் படைச்சேன்டா. இது சொல்றது காரணம் என்ன அப்படின்னு இது யாருக்கும் தெரியாது இல்ல. இவன் இப்ப இணை தெய்வங்கள்லாம் எக்கச்சக்கமா வச்சிருக்கான்ல, இந்த இணை தெய்வங்கள்லாம் ஒண்ணு இவனை படைக்கல, அதுல துணையும் இல்லை எனக்கு, நான் ஒத்தாளா தனியா தான் இவனை படைச்சேன். இப்ப இந்த வசனங்கள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மறுக்கிறான். மாலம் மம்துவா நீளமான ரொம்ப பெரிய செல்வத்தை கொடுத்த பெரும்பணக்காரங்க, பெரிய செல்வத்தை கொடுத்தோம். பனூன ஷுஹூதா கூடவே இருக்கக்கூடிய ஆண் மக்களை கொடுத்தோம். இதுக்குள்ள இன்னொரு செய்தியும் இருக்கு நமக்கு. ஆண் மக்கள் திருக்குரான் மனிதர்களுக்கான அழகாக்கப்பட்டிருக்கிறதுங்கிற பட்டியல்ல அல்லாஹ் முதலாவே அர்த்தம் சொல்றான். சுயினல் இல்லாஷி உப்பு ஷஹவாத்தி மின நிசாவல் பனூன், பெண்களுக்கு ஆண்கள் கவர்ச்சின்னு சொன்னதுக்கு பிறகு பனூன் ஆண் பிள்ளைகள் கவர்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி இவருக்கு சொல்லையில் என்ன சொல்றான்டா, செல்வத்தை கொடுத்தோட சேர்த்து கூடவே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நேமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன அப்படின்னாட்டா இன்னைக்கு உலகத்துல பரவலா பிரச்சாரம் செய்யப்படுது. என்ன அப்படின்னாட்டா ஃபாதர் ஆம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பிரபலம், ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிருவாங்க, அப்படி ஆயிருவாங்க இப்படி ஆயிருவாங்கலாம் ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு முன்னெடுக்கப்படுகிறது. அது அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அது நேர் மாற்றமா சொல்றான். அவருக்கு அருள் என்னன்னா கூடவே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள். இன்னைக்கு இதனுடைய வேற ஒரு வடிவம் இருக்குல்ல, ஏன்டா பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதே ஏதாவது மேலை நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பிடலாம் தான் படிக்க வைக்கிறாங்க. அது பிளான்ல இருக்கு. இந்த படிப்பை இந்த கோர்ஸை முடிச்சுட்டா வெளிநாட்டுக்கு போயிருவான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு கேட்டா அருள் எப்ப அப்படின்னா கூடவே இருக்கும்போது தான். போயிட்டாண்டா அவன் வேற நீங்க வேற, டச் இல்ல, தொடர்பு இல்லை. அப்ப அது அருள்ங்கிறத புரிஞ்சு அதற்கான ஸ்டெப்புலாம் நம்ம எடுக்கணும். கூடவே இருக்கிறதுங்கிறது அவனுக்கு அல்லாஹ் ஒரு எதுக்கு சொல்லி காட்டுறான் இதை அப்படின்னு கேட்டா, அவனை நான் மட்டும் தனியா படைச்சேன், அவனுக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தேன், கூடவே இருக்கக்கூடிய ஆண் மக்களை கொடுத்தேன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை பட்டியலிடும் போது கூடவே சேர்த்து சொன்னா பனூன ஷுஹூதா கூட இருக்கிற சேர்ந்து இருக்கிற அப்பவே இருக்கிற ஆட்களை ஆண் பிள்ளைகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். இது ஒரு தனியா பேச வேண்டிய ஒரு பெரிய டாபிக், இன்னைக்கு நம்மளுடைய தலைப்புல உள்ளது இல்லை. இருந்தாலும் இந்த செய்திகளோட வரும்போது இது ஒரு செய்தியா இப்படி பட்டியலிட்டு அல்லாஹ் சொல்றான். காலிது வலீது முகீராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாம்டா என்னன்னு கேட்டப்ப இந்த வசனத்தை ஓடி காமிச்சான். அப்ப இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் இந்த உம்மத்துல ஒரு செலக்ட் பண்ணி 1300 ஆண்டுகளாக எல்லா வாரம் ஒதுக்கிட்டு வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதனுடைய முழுமைத்தன்மையை நாம ஒரு தடவை டச் பண்ணி பார்க்கணும். இது ஏன்டா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நீண்ட காலமா கேட்கிறோம், எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். அப்ப புரிஞ்சுக்கிற முயற்சி பண்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். வாரம் நினைவுபடுத்துற அளவுக்கு முக்கியமானது உணர்ந்திருக்கிறாங்கல்ல. அப்ப அதை நாம நினைவுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த நற்பண்புகள்டா என்ன அப்படிங்கிறதுல இந்த வசனத்துக்கு மட்டும் உள்ள விளக்கத்தை பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ அமூருக்கும், உங்களுக்கு அல்லாஹ் கட்டளைறான், ஆர்டர் போடுறான்.
அல்லாஹ் இப்போ நீங்க இதை செய்யுங்க ஒரு பட்டியல் போட்டு சொன்னா போதும். ஆர்டர் போடுறாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம். இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரியா போடுறீங்க. அப்ப உங்க பாஸ் முதலாளி வேற யாரோ கூப்பிட்டு சொல்றாரு திஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி சொல்றாரு. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் ஸ்டார்டிங் அப்படின்னா ஆமுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் போடுறான். அல்லாஹ் உங்களை செய்ய சொல்லி சொல்றான். இந்த ஆர்டரை நீங்க ஏத்தே ஆகணும். அல்லாஹ் ஆர்டர் போட்டாங்கன்னா வழியே இல்லை. இல்ல அதில் நீதியா நடந்துக்கிறங்க, நியாயமா நம்ம நீதி அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீதிங்கிறது கோர்ட்டோட சம்மந்தப்பட்டதுன்னா பெரும்பாலும் பேசப்படும். அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஒரு புத்தகம் இருக்கும், அதான் நீதி. இப்போ ஒரு சட்ட புத்தகம் இருக்கும், சட்ட புத்தகத்தின்படி கரெக்டா நடந்துக்கிறணுங்கிறது தான் நீதி. இப்ப நம்ம தமிழ்ல இன்னொரு சொல் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்கல்ல ஜஸ்டிஸ் ஃபேர். ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இடத்துக்கு இடம் மாறும். நம்ம தமிழ்ல சொல்லும்போது நியாயமா நடந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயப்படி நடந்துக்கிறன்னு அதுல ஃபேரா நடந்துக்கிறன்னு இது வெறும் மொழிபெயர்ப்புல பூரா இந்த அதுல சொல்லும் போது நீதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற காரணத்தினால நம்ம எல்லாருமே இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா கோர்ட்டோட சம்பந்தப்பட்டது போலையில எடுத்துக்கிறோம். கோர்ட்டோட மட்டும் இல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது நம்ம எல்லாத்துலயும் ஃபேரா நடந்துக்கிறோம், நியாயமா நடந்துக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நம்ம என்ன செய்யலாம், 2 பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமா நியாயமா நடந்துக்கிறோம்னு பாக்குறேன். அந்த பிள்ளைய ட்ரீட் பண்றதே நியாயமா நடந்துக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் மேல அபியூஸ் நடக்குது. இன்னைக்கு பிள்ளை வளர்ப்புங்கிற பேர்ல அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்துல பெரிய அபியூஸ் நடக்குது பிள்ளைகளை. ஈவன் பள்ளிக்கூடங்கள்ல செய்யப்படுறது கூட ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு என்ன வயசு இருக்கு, ஒரு 15-16 வயசு இருக்கு. அவனை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவனுக்கு ஒரு ஓய்வு இல்லாம இது இல்லாம டென்ஷன் ஏற்றி அந்த பரீட்சையை பத்திய ஒரு பயம், ஒரு இலகுவா கரெக்டா செஞ்சுட்டு போற ஒரு இதை விட்டுட்டு 10ஆம் வகுப்பே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இப்படி இருக்கல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அப்பவும் அரசு தேர்வு தான் இப்படி இருக்கல. இது அவங்க பள்ளிக்கூடங்கள் கல்வி கமர்ஷியல் ஆனதுக்குனால உள்ள பிரஷர் பிள்ளைகள் மேல விழுது. அப்ப பிள்ளைகள்கிட்ட நியாயமா நேர்மையா நடந்துக்கிறதுன்னு சொன்னா அவங்களுடைய சக்திக்கு மேல போட்டு அவங்கள உருக்காதீங்க. நீங்க இழந்துட்ட விஷயங்களை எல்லாம் உங்க பிள்ளைகள் செஞ்சு காட்டணும்னு உங்க பிள்ளைய மேல திணிக்காதீங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளை அந்த தாய் பெற்றோரிடத்துல நியாயமா நடந்துக்கிறோம், நீதியா நடந்துக்கிறோம், கரெக்டா நடந்துக்கிறோம். நீதிங்கிற சொல்ல நம்ம டிரான்ஸ்லேஷன்கள்ல இருந்தாலும் நீதிக்கு நம்ம நடைமுறை புரிதல்ல வேற பொருள் இருக்கிற காரணத்தினால இதோட லிமிட் ஆகல இந்த செய்தி. அப்படிங்கறதுனால நம்ம எல்லாத்துலயும் சமமா நியாயமா மனைவியிடத்துல நியாயமா நடந்துக்கிறோம், அவங்கள ஒரு மனைவி கணவனிடத்துல நியாயமா நடந்துக்கிறோம், அண்டிவான விஷயங்களை கணவனுடைய வருமானம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல உள்ளதை கேட்கக்கூடாது, அதுக்கு அனுசரிச்சு இது நியாயமா ஒத்து போறது நியாயமா நடந்துக்கிறது. இந்த அதில் அப்படிங்கறதுல வெறும் கோர்ட்ல உள்ள நீதியை மட்டும் சொல்லல, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லா நேரத்திலும் நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற செய்தியை இது திரும்ப நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லா இடங்கள்லையும் நீதியோட நடந்துக்கணும்னு சொல்றான். எஹ்சான் இல்ல அதில் வலி எஹ்சான், அடுத்த எஹ்சான் சொல்றான். எஹ்சான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, சில கேள்விகளை கேட்கறாங்க. அப்ப அந்த கேள்வியில எஹ்சான்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நாவுதுல்லாக்க இன்னக்க தரா, அல்லாஹ் உன்னை பாக்குறாங்கிற மாதிரி அல்லாஹ் வணங்குறது. இப்ப இதுல வணங்குறது அப்படின்னா என்னன்னா அதையும் நம்ம லிமிட் பண்ணி வச்சிருக்கிறோம். வணங்குறதுனா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவ்வளவுதான் அப்படின்னா அதை அல்லாஹ் பாக்குற மாதிரிண்டா. அந்த அப்து அப்படிங்கறது அடிமைன்னு பொருள். ஒரு அடிமையா அல்லாவுக்கு எப்பவுமே இருக்கிறான். அப்போ ஒரு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட அல்லாஹ் எப்பவும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வணங்கணும். எஹ்சான் இல்ல என்னண்டா அல்லாவே கேட்கிறான், லா ஜஸா எஹ்சான இல்ல எஹ்சான். ஒருத்தன் எஹ்சானோட நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவனுக்கு பதிலா நான் எஹ்சான் செய்யறதை விட வேற என்ன கூலி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய கேள்வி. எஹ்சானோட அப்ப எஹ்சான்டா என்ன, இந்த இடத்துல நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சில நேரங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டா நம்ம மற்றவர்களுடைய விஷயத்துல நம்ம தரப்புல நியாயமா இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் மற்ற இதுகள்லாம் நம்ம தரப்புல நீதி நியாயமா இருக்கக்கூடும். நியாயமா சரின்னு இருந்தா கூட அந்த நியாயத்தை தாண்டி அவங்க ஏதாவது எதிர்பார்க்கறாங்கன்னு விட்டு கொடுக்குறோம்ல, விட்டு கொடுத்துடுறோம். பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் ஏமாளிகள்னு நினைச்சிருப்போம். ஏமாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம். போய் ஒரு கடந்து போய் கேட்கறான், அவனுக்கு காசை கொடுத்தா திருப்பி கொண்டு வந்தே தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு ஆள்கிட்ட கடன் கொடுப்போம், கடன் கொடுப்போம். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவன் கண்டுக்கிறவே மாட்டான். இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்வோம், அவனை பத்தி தெரிஞ்சு அவனுக்கு கொண்டு போய் காசு கொடுக்குறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. நம்ம இப்படி நிறைய பேரை நான் பேசியிருக்கேன், தெரிஞ்சிருந்து கொண்டு போய் கொடுக்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. இது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏமாளித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்.
ஆனா இவங்க இந்த எஹ்சானோட மனிதர்கள் இதுல நடந்துக்கிறாங்களே, இதுக்கு அல்லாட்ட இருந்து ஒரு எஹ்சான் வரும். அதுக்காக பர்பஸா போய் ஏமாறணுங்கிறது இது பொருள் இல்லை. சிலர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்னெல்லாம் பாக்குறோம், நிறைய பொருளாதாரத்தை அதை அடுத்தாப்புல எல்லாம் சொல்றான். எஹ்சானுக்கு பிறகு ஈத்தா இதில் குருபா, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கறது தான் பேசுதா எடுத்தது. இங்க ரெண்டையும் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா எஹ்சானோட நெருங்கிய உறவினர்களிடத்துல நடந்துக்கிறணும், பெரிய மனசோட நடந்துக்கணும், விட்டு கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி நெருங்கிய உறவுகளிடத்துல சில நேரங்களில் நாம அநியாயம் செய்யற மாதிரி தெரியும், நமக்கு அநியாயம் செய்யப்படுற மாதிரி தெரியும். அந்த நேரத்திலையும் கூட விட்டு கொடுத்துட்டு போறோம். உறவுகளுக்கு கொடுக்கறது, உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பிரபலமான செய்தி. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, ஒருவர் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் விரும்பினால் அவருடைய சொந்த பந்தங்கள் உறவினர்களுடைய விஷயத்தில் தாராளமாக நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எஹ்சானோட நடந்துக்கிறோம். ஒரு படி மேல ஒரு மனுஷன் நல்ல காரியத்தை செய்யறதுல இதுல அதில்லா நடந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருத்தன் தனியா அவனுடைய ஒரு அறையிலையோ ஒரு இதுலயோ இருக்கையில அவன் எப்படி இருப்பானோ, மானக்கடான காரியங்கள் தீமையான காரியங்கள்லாம் செய்ய மாட்டான், அப்படி இருப்பான். அடுத்தது நம்ம சொல்லணும். அப்ப அந்த மாதிரி ஒரு படி மேல போய் எஹ்சானோட நடந்துக்கிறோம்னா, உறவுகளுடைய விஷயத்துல அவங்களுக்கு வழங்குறதுல கொடுக்கறதுல, அவங்களோட உள்ள பராமரிப்புல, அவங்களுக்கு உள்ளத பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி இவங்களுக்கெல்லாம் உள்ள விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் மிஞ்சிய கொஞ்சம் கூடுதலாகவே சிரமம் நம்ம பட்டாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போறோம்ல, சிரமம் இருக்கும் தாங்கிக் கொள்வது. இதை எஹ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல, ஏண்டா ஒரு இடத்துலயும் ஒரு சொல் சொல்லப்படுவதற்கு அதனுடைய பின்னணிகளோட சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, வெறும் எஹ்சான்ங்கிறது தொழுக வணக்க வழிபாட்டுல அல்லாஹ் பாக்குறான் வணங்கிட்டு போறதோட மட்டும் இல்ல, அல்லாஹ்வே கேட்கிறான்ல, எஹ்சானுக்கு கூலி நான் எஹ்சானை தருவேன் உனக்கு. அல்லாஹ் நம்ம மேல எஹ்சானோட நடந்துகிட்டான்டா, அல்லாஹ் நம்மள்ட்ட தாராளமா நடந்துகிட்டான்டா, அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மற்ற விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும்னு நம்ம விஷயத்துல முடிவெடுத்துட்டாண்டா, எவ்வளவு பெரிய வாக்கியம். அப்ப சக மனிதர்கள் குடும்பத்தார்கள் விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோமா அப்படிங்கறத இந்த நேரத்தில் எஹ்சானோட நம்ம இருக்கணும். ஈத்தா இதில் குர்பா, நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் விஷயத்துல இன்னைக்கு உலகத்துல நீங்க பாருங்க, பிரச்சனைகளை எங்க நடக்கும் கேட்டா நெருங்கிய உறவுகளுக்கு மத்தியிலாம். ஏண்டா எனக்கு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பிலிப்புக்கு மார்க்குக்கு இப்படி யாராவது இருப்பாங்க அப்படிங்கறதுனால சொன்னேன். ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா மார்க் யாருன்னு எனக்கு தெரியாது, மார்க்குக்கு என்ன யாருன்னு தெரியாது, பிலிப் யாருன்னு எனக்கு தெரியாது, பிலிப்புக்கு யாருன்னு என்ன தெரியாது. அப்ப எங்க ரெண்டு பேருக்கு எங்க இருந்து பிரச்சனை வரப்போகுது? வராது. அப்ப யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, யாரு டேரா பாத்துக்கிறாங்க, யாரு டீல் பண்ணிக்கிறாங்க, யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, அடிக்கடி பேசுறாங்க, அவங்களுக்கு இடையில ரத்த பந்த உறவு இருக்கு, அவங்களுக்கு இடையில இது இருக்கு, இவங்களுக்கு தான் பிரச்சனையே வரும். இப்ப இந்த பிரச்சனை எப்படி விட்டு கொடுத்துட்டு போறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹமல்லாஹு ரஜுலன், ஒரு நல்ல ஹதீஸ், ஒரு மனிதனுக்கு சொல்லி அந்த மனிதனுக்கு அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சம்ஹன், அவன் தாராளமாக நடந்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வித்தாலும் தாராளமாக நடந்துக்குவான். ஒரு பொருளை விற்கிறான்னு வச்சுக்கிறேங்க, அந்த விற்பனை செய்யும் போது தாராளமாக நடந்து கொள்வான். என்ன அப்படின்னு கேட்டா, நிறுத்து போடுறான், 1 கிலோ போட்டா போதும், சரி சும்மா கொஞ்சம் போட்டு ஒரு 100 போயிட்டு போகுது, லாபத்துல கொஞ்சம் குறைய போகுது, பரவாயில்லைன்னு தாராளமா நடந்துக்கலாம். சின்ன வியாபாரிகள் தான் அப்படி நடப்பாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த பளபளன்னு உள்ள பேப்பர்ல ராப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல கரெக்டா பச்சை மிளகாய கூட தங்கத்தை மாதிரி தான் நிறுத்தி வச்சிருப்பான். நம்ம தெருவண்டி கடைகள்ல தள்ளிட்டு வருவாங்கல்ல, அவன் கொஞ்சம் தாராளமா நடந்துக்குவாங்க, இல்லை போட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் சொல்றான், நீங்க ஒருத்தன் அவங்களுக்கு அல்ல அருள் செய்யணும், யாருன்னா விற்கும் போதும் தாராளமா நடந்துக்குவான், வாங்கும் போதும் தாராளமா நடந்துக்குவான். வாங்கும்போது எப்படி தாராளமா நடக்கிறது? நம்ம என்னடா சூப்பர் மார்க்கெட்ல இதுல எல்லாம் போய் விலை பேசாம எடுத்துட்டு வந்துருவோம், எந்த பார்கெனும் இல்லையே, வழி இல்லையே, பார்கோடு ஒட்டி இருக்க, அடிச்சு எடுத்துட்டு வந்துருவோம். தெருவில் வாண்டி தள்ளிக்கிட்டு வர்ற ஆட்கள்கிட்ட போனா என்ன 15 ரூபா 13 ரூபாய்க்கு போட வேண்டியது என்ன, 12 ரூபாய்க்கு போட வேண்டியது என்னன்னு கேட்போம். மீன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க ஒரு ஆள் உட்காந்து மீன் வெட்டிக்கிட்டு இருப்பாரு, அவர் 10 ரூபா கேட்பாரு, 5 ரூபா கேட்பாரு, அவர்கிட்ட 8 ரூபாய்க்கு வெட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்போம். இந்த சர்வீஸ் எல்லாம் கார்பரேட் சர்வீஸா கிடைக்கல, நீங்க பேசவே முடியாது. அப்ப நீங்க வாங்கினாலும் தாராளமா நடந்துக்கிறங்க, அவங்க விஷயத்துல கொஞ்சம் தாராளமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்தலா, பிரச்சனை வந்துட்டாலும் வழக்கு வந்துட்டாலும் தாராளமா நடந்து கொள்வார். யாருக்கு அல்லாஹ் அருள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சாங்க, ரஹமல்லாஹு ரஜுலன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் யாருன்னு இல்ல, இது யாரெல்லாம் செய்யறாங்களோ அவன்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு ஆளான அந்த மனிதர்கள். அப்ப அந்த மாதிரி சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரையில இந்த லாஜிக் அங்கதான் அப்ளை ஆகணும். அவங்களிடத்துல தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்ப 3 விஷயங்கள்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா. அடுத்தாப்ல வந்து 3 அண்டு வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா. ஃபஹ்ஷ் கெட்டது, தீமை, அசிங்கம். இந்த அசிங்கங்கள்ல இருந்தாலும் விலகிக்கிறங்க. அசிங்கம் இன்னைக்கு பல ரூபத்தில் இருக்கு. இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு பிறகு அசிங்கம் தெரியாத அளவிற்கு அசிங்கங்கள் வந்துருச்சு. அப்ப அதையெல்லாம் நீங்க தனியா ஒரு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பூட்டிய ரூமுக்குள்ள அறைக்குள்ள இன்னைக்கு பழக்க வழக்கங்கள் அது இது இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிருச்சு. எல்லாமே இஸ்லாத்தினுடைய பார்வையில அசிங்கமானது, அருவருக்கத்தக்கது, கெட்டது. திருமணம் ஆகி ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்திருந்தா அது இஸ்லாமிய அடிப்படையில் மிகச்சிறந்தது. அதே உறவை ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவுக்கு வெளியில் செஞ்சா அசிங்கம். இப்படி நிறைய அசிங்கங்கள் இன்றைக்கு உலகத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி உள்ள அசிங்கங்கள்ல இருந்தெல்லாம், இந்த மாதிரி உள்ள ஃபஹ்ஷல்ல இருந்தெல்லாம், இந்த மாதிரி உள்ள கெட்டதுல இருந்தெல்லாம், இந்த மாதிரி உள்ள அசுத்தங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க தவிர்த்து இருந்து கொள்ளுங்க. அப்ப இதுல தவிர்த்து இருந்து கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, குர்ஆன் நமக்கு ஒரு தெளிவான இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபஹ்ஷ் தீமைகள்ல இருந்தெல்லாம் தவிர்த்து இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் சொல்ற ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வெறும் லிமிட்டட் என்ன அப்படின்னு ஒரு ஆண் பெண் உறவு, இந்த மாதிரி மனித உறவுகள், இந்த பாலியல் உறவுகள் இதோட மட்டும் லிமிட்டட் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது ரொம்ப பரவல். குடுக்கல் வாங்கல ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை நம்மள்ட்ட இருக்கு கண்டுக்கிற மாட்டாங்க, அப்ப ஏமாத்திரலாம் அப்படின்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்படி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒரு பரந்த பொருள் கொண்டது. ஆனா இன்னைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் பார்க்கறது எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உள்ள ஒழுக்க வாழ்வில் ஒரு மனிதன் ஃபாஸ்ட் இல்லாம, அசிங்கம் இல்லாம, அசுத்தம் இல்லாம சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறைவான இடத்துலையும், ஒரு அடைச்ச பூட்டின அறைக்குள்ளேயும் அவன் சுத்தமானவனாக இருக்கணுங்கிறத வலியுறுத்துது. ஃபாஷாய் அனில் முன்கர். இதேதான் சேம் தான். முன்கர் என்ன அப்படின்னு சொன்னா, அரபு மொழியில இன்கார்னு சொல்லுவாங்கல்ல. உருது, அரபி, பார்சி, துருக்கி இந்த மாதிரி உள்ள மொழிகள்ல எல்லாம் இன்கார்னா என்ன அப்படின்னா எதிர்ப்பு, மறுப்பு. இதெல்லாம் இன்கார்னு சொல்லப்படும். இப்ப இன்கார் என்ன அப்படின்னா, ஒரு செயலை நீங்க செய்யும் போது ஒரு 10 பேர் பார்த்து என்னடா அசிங்கமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிற அளவுக்கு இந்த பூட்டிய அறைக்குள் நடக்கிறதே தப்பு. அதை நியாயப்படுத்தல. அப்படிதான் ஒரு நம்ம இந்தியா மாதிரி உள்ள சொசைட்டிலாம் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் நடந்துச்சு. இந்த மாதிரி 1-2 நடக்கக்கூடிய தவறுகளும் தெரியாம ஆங்காங்க அங்கொன்னு இங்கொன்னுமாக மூளையில நடந்துக்கிற இந்த விஷயங்கள் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சோன்னா இதெல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி உள்ள ஒரு நகரத்தில் இப்ப செகண்ட் லேயர் சிட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப உள்ள நகரத்துல ஒரு வயது பையனும் ஒரு பெண்ணும் யாருன்னே தெரியாத ஒரு 2 பேரு ஒரு இருசக்கர வாகனத்துல அவங்க 2 பேரும் போறாங்க, ஓப்பனா வெளிப்படையா போறாங்க அப்படிங்கறதுனா இன்னைக்கு ரொம்ப சகஜம், நார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் அதை நார்மலைஸ் பண்றதுக்கு ஏராளமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏங்க இந்த சமீபத்தில் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் LGBTQ+ பிரைட் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலமே நடத்தினாங்க. ஊர்வலம் என்ன, அந்த ஓரின சேர்க்கையாளர்கள், ஆண் பெண்கள் இந்த மாதிரி உள்ளவங்க எக்கச்சக்கமான டைப் இருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து பிரைட் வாக், பெருமிதமா நாங்க இப்படி இருக்கிறோங்கிற எங்களுடைய அடையாளத்தை வெளிக்காட்டிக் கொள்வதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். இதெல்லாம் இருந்துச்சு, உலகம் தோன்றின காலத்துல இருந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன இதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் முன்கர் வெளிப்படையா வருது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, நீங்க முன்கர்ல இருந்து தவிர்த்துக்கிறங்க, அநீதி செய்யறதுல இருந்து விளைக்கிறங்க. அநியாயமா நடந்துக்கிறதுக்குள்ள ஏற்கனவே நம்ம நீதியை பார்த்தோம்ல, அதுல நியாயமா நடந்துக்கிறது அப்படின்னு நம்ம எதை பார்த்தோமோ அதுக்குள்ள ஆப்போசிட். இது எல்லாமே அப்படித்தான் அல்லாஹ் சொல்லியே இருக்கணும். அநீதி செய்யறதுல இருந்து, அநியாயமாக நடந்து கொள்வதில் இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. பிள்ளைகள்கிட்ட அநியாயமா நடந்துக்கிறாதீங்க. அநியாயமா நடக்கிறதுல ஒரு வரம்பு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. ஒரு மனிதனுடைய ஒரு தாங்கும் சக்தின்னு ஒன்று இருக்கு. இப்ப அதே குழந்தைக்கு சொன்ன அந்த லாஜிக்கை நீங்க பொருத்தி பாருங்க. அவனுக்கு இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் எழுதுறேன், இவ்வளவுதான் மனப்பாடம் பண்ண முடியும், இவ்வளவுதான் எழுத முடியும், இவ்வளவு நேரம் தான் இருந்து படிக்க முடியும். இதுக்கு மேல அவனை இது பண்றது அநியாயம் இல்லையா? ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க, அவங்க உங்களுக்கான எல்லாம் செய்யறாங்க, இது பண்றாங்க. அவங்களுடைய இயல்ற திறன் ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு திறன் இருக்கு. அந்த திறனுக்கு மேல போடுறது இது இல்லையா? ஒரு கணவன் ஒருத்தர் இருக்காரு, அவரு சம்பாரிச்சு கொடுக்குறாரு, உங்களுக்கான குடும்ப தேவைகளை கவனிக்கிறாரு. அவருக்கு என்ன வருமானமா வருதோ அந்த சக்திக்கு மேல ஏதாவது கேட்டு அவரை நிர்பந்திக்கிறது அநீதி இல்லையா, அநியாயம் இல்லையா? இப்படி அநியாயம்ங்கிறதுல நியாயமா நடந்துக்கிறோம்னு என்னென்னலாம் வருதோ அதுல அநியாயம் பண்ணிடுறேன். கட்டாயமா கோர்ட்டுக்கு வருமா, வரும். ஆட்சியாளர்களுக்கு வருமா, அவங்களுக்கு இது அநீதிங்கிறது அவங்க கண்டெக்ஸ்ட்ல வேற. மக்கள் மத்தியில நியாயமா நடந்துக்கிறங்க, நீதியா நடந்துக்கிறங்க, நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றான். அப்ப அநீதியாக
எதுலையுமே அநீதியோடு நடந்து கொள்ளக்கூடாது. நியாயமாக நடந்துக்கிறேன்னு அநீதி செய்யாதீங்க, அநியாயமா நடந்துக்கிறாதீங்க. எந்த விஷயத்திலும் ஒரு பொருளை வித்தா வாங்கினா, ஒரு வியாபாரம் பண்ணா, எல்லாத்துலயும் நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள், சாதாரணமா வேலை செய்யற ஆளு, அந்த வேலையிலும் நீங்க நியாயமா நடந்துக்கிறீங்க. நியாயம்னு ஒன்று இருக்கும்ல, கம்பெனி பாலிசி ப்ரொசீஜர்லாம் வந்திருக்கு, இது படித்த நடக்கும்ல ஒரு சட்டம் போட்டு வச்சிருப்பான். ஆனா அதையும் தாண்டி நமக்கே ஒரு மனசுக்கு செய்யல ஒரு விஷயத்த இது நல்லா இல்லையே தோணும், அது நியாயம். சரியில்லையே இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ கேள்வி வந்துரும்ல சில நேரத்துக்கு, இப்படியே எங்க நிறுவனத்துல இப்படி இருக்கு, இது இருக்கு, நாங்க அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனரி அந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாம் சும்மா தேவைக்கு ஒரு பேனா அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். எப்ப கொஸ்டின் வந்துச்சோ அது அநியாயம் பொருள், தேவையில்லை, செய்யக்கூடாது. பேனா என்ன ₹1 ₹1.5 வெளியே கிடைக்குமா? இதை நீங்க எடுத்துட்டு வந்து என்ன செய்ய போறீங்க? அவங்க அது நிறுவனங்களே கண்டுக்கிறல, இது பண்ணல, எடுத்துட்டு போனா இது பண்ணலாம் சொல்றது வேற ரகம் தெரியும் அவங்களுக்கு. செய்தி இருக்கு, வீணா போன பொருள், வீணா போக போறது, என்னடா குப்பையில போட்டுருவாங்க எல்லாருக்கும், அது வேற. பயன்பாட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துட்டு வர மனசே உறுத்துது இல்ல. அந்த மாதிரி உள்ள அநீதிகள் அநியாயங்கள்லாம் எல்லா தளத்திலையும், குடும்பத்துல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, பொது வெளியில, பொதுவாக நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதுல எல்லாம் ஃபேரா, நியாயமா, நடுநிலையோட எல்லாத்துலயும், எல்லா வரம்புங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. நடுநிலையோட. சில நேரங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கணுங்கிறதுல கூட வரம்பீறி போயிடக்கூடாது. கரெக்டா இருக்கணும் வகை வரம்பு, ஒரு எல்லை, அந்த எல்லையில எடுக்கிறேன். கரெக்டா இருக்கணும்னு நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுல நம்ம மற்றவங்கள பண்ற பிரஸ் பண்றோம்ல, அந்த பிரஸும் கூட வரம்பு மீறி போயிடக்கூடாது. அவங்களுடைய கரெக்டா இருக்கிறதுக்கு சக்தி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் அவங்க இருப்பாங்க, அதுல நம்ம நிறுத்திக்கிறோம் அப்படின்னு இந்த விஷயங்களை, இந்த 6 செய்திகளை 3 do's 3 don't do's அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது நம்ம சமுதாயத்துல நீண்ட காலமாவே திருப்பி சொல்லப்பட்டுக்கிட்டு வர்ற செய்தி. அப்ப நாம நற்பண்புகள்ல இந்த 3 நல்ல பண்புகளையும் எடுத்து இந்த 3 தவிர்க்கக்கூடிய பண்புகளையும் தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கறத மூலமா சொல்லி அல்லாஹ் இதுல கடைசியா சொல்றான், யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். நீங்க நிறைய கேக்குறீங்க, காதுல நம்மளுக்கு விழுந்துகிட்டே இருக்குல்ல, இந்த காதுல வரும், இந்த காதுல போயிடும். அப்படி இல்ல. இது ஏன் சொல்றேன், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை என்று சொல்லிட்டு இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் அப்படின்னு கேட்டா, யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். நீங்க உணர்வோட கேட்கணும், உணர்ச்சி பெறணுங்கிறதுக்காக. நீங்க உயிரோட உள்ளவ மாதிரி கேட்கணும், ஜடம் மாதிரி கேட்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இதை மீண்டும் மீண்டும் நினைவல். ததக்கரும் சொல்றங்கிறது இல்ல, உங்களுக்கு சொல்லணும் சொல்ல போறது இல்ல. ததக்கர் அப்படின்னு அரபியில சொன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நினைவுறுத்துறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எதுக்கு அனுப்பணும் சொல்லும் போது என்ன சொல்றான், வதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். அவங்களுக்கு நினைவுறுத்தி கொண்டே இருப்பீராக, நீ நினைவுறுத்துறவர் தான். அவங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. தக்கிர், நினைவுறுத்திக்கிட்டே இரு, இன்னமா அன்த முதக்கிர், நீ நினைவுறுத்திக்கிட்டே இருக்கிற ஆள் தான், இதான் வேலை. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே இதுல என்ன சொல்றான், நீங்க யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும், நீங்க உணர்ச்சி வருங்க, உணர்ச்சியோட கேளுங்க, எடுத்துக்கிறங்க, இதை உள்வாங்கிக்கிறங்கன்ட்டு அல்லாஹ் சொல்றேன். நம்ம சொல்லல, பயன் பண்ணி நம்ம சொல்லலாம், சும்மா இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டு போகாதீங்க, உணர்ச்சியோட கேளுங்க, நடைமுறைப்படுத்துங்க, செயலுக்கு கொண்டு வாங்க, இதுல உள்ளதையெல்லாம் வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. அல்லாஹ் சொல்றான், நீங்க இதெல்லாம் உணர்வோட கேட்டு அப்படியே வரணும், நீங்க உணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி நம்ம உணர்வோட கேட்டு உணர்வு பெற்று கேட்டவைகளை நம்முடைய வாழ்நாளில் நம்ம அனைவரும் நடைமுறைப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களை அவ்வளவு ரஹ்மான் ஆக்கியார்கள் புரிவானாக.